அதாவது இளைஞர்கள் நிறைய பேர் விஜயை நோக்கி போனாங்க தான். ஏன் போனாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க திரை கவர்ச்சி. அவர் இதுவரை சமூகத்திற்கான பிரச்சனைகள் குறித்து பெரிய அளவில் எதுவும் பேசலை, எது ஒன்றும் செய்யலை. இருந்தாலும் அவர்களை நோக்கி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திரை கவர்ச்சி. இது மட்டும்தான். திரையில் பேசுகிறத அவர் தரையில் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. என்னென்னா, கட்சி தொடங்கியதிலிருந்து முதல் மாநாடு நடந்துச்சு இல்லையா, அதிலிருந்து அடுத்து 2வது மாநாடு நடந்துச்சு. இப்போ ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காரு. எந்த இடத்துலையுமே இப்படி இருங்கன்னு சொல்லி அவர்களை ஒழுங்குபடுத்த தவறிட்டார் விஜய். அதுதான் உண்மை. அவர் சொன்னால் கேட்குற மனநிலையில் ரசிகர்கள் இருந்தாங்க. அவர்கள் யாரும் தொண்டர்கள்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லோருமே ரசிகர்கள் தான். அவர் சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய ஹீரோ சொன்னால் இவங்க கேட்பாங்க. ஆனால் அதை பயன்படுத்தி அவர் நல்லதை சொல்லி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவர் இதுவரை கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்றதை முழுமையாக சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையுமே அவர் சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் ஒரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கையை சொல்லி, இதுதான் நம்மளுடைய கொள்கை, இதை நோக்கி நம்ம பயணிக்கணும், இதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பயணிச்சிருந்தீங்க அப்படின்னா, கொள்கையை உள்வாங்கியவர்கள் ஒழுங்கோடு நடந்திருப்பாங்க. ஆனால் இவர்கள் எந்த கொள்கையும் சொல்லலை, எது ஒன்றையும் சொல்லாதனால அவங்க அந்த திரை கவர்ச்சியிலேயே இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஷோக்கு போகிறாங்க இல்லையா, அந்த மனநிலையிலேயே எல்லா கூட்டங்களுக்கும் போகிறாங்க. அதுதான் இங்கே பெரிய தவறாக போச்சு. இது முழுக்க முழுக்க இதனுடைய தோல்வி யாரை சேரும் அப்படின்னா, நடிகர் விஜய். அவர் தான் இதுக்கு பொறுப்பு ஏற்கணும். அவரை பார்க்க தான் வந்தாங்க. இதில் காவல்துறை இதை பார்த்துருக்கணும்ல, ஒழுங்குபடுத்திருக்கணும்ல அப்படின்னா அவர்களும் செய்வாங்க தான். காவல்துறையினரும் நம்மளிருந்து போனவங்க தானே, அவர்களும் மனிதர்கள் தானே. ஒரு பெருங்கூட்டம் வரும்போது காவல்துறை என்ன செய்யும்? அவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த பெருங்கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் போது காவலர்கள் இறந்திருந்தா அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதனுடைய முழு பொறுப்பு நடிகர் விஜய் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும். நன்றி. புரியல, நீங்கள் கேட்குற சத்தமாக கொஞ்சம் கேளுங்க. கரூரில் பார்த்தீங்கன்னா விஜய் போனாருன்னா சில உயிரிழப்பு ஏற்பட்டது. என்ன செய்திருந்தால் அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அந்த உயிரிழப்பு இறந்திருக்கலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது நாங்கள் இதை துக்கமாக தான் நினைக்கிறோம். ஏன்னா விஜயனுடைய ஆதரவாளர்கள் ரசிகராக இருந்தாலும் அவர் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள். அந்த வகையில் அண்ணன் இன்னைக்கு முதமாக மலைகளில் மாநாடு நடத்தும் போது கூட அவங்களுடைய தொக்கு நிகழ்வை ஆறுதல் சொல்லிட்டு தான் விழாவே தொடங்கினார். அந்த அளவுக்கு நாங்கள் இனப்பற்று கொண்ட ஒரு தமிழினத்தில் பிறந்த சகோதரர்கள். நாங்கள் அந்த உயிர் பிறந்தது எங்களுக்கு மிகவும் வருத்தமாகவும் இருக்குது. சொல்லுங்க. விஜய் அவர்கள் கரூரில் பரப்புரை செய்யப்பட்டு அங்கே சில பேர் இறந்ததா தகவல். இதை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி தவிர்த்திருக்கலாம்? விஜயை பொறுத்த அளவுக்குங்க, அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கிற திறமையோ இல்லை அந்த நாட்டு மக்களை காப்பாற்றுற எண்ணமோ அவருக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க. அவங்க சொத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் தான் அவங்களுக்கு ஒரு அனுபவங்கள்லாம் இல்லைங்க. விஜயை பொறுத்தளவுக்கு அனுபவமெல்லாம் எதுவும் இல்லைங்க. சும்மா ஏதோ அப்படியே பொழுதுபோக்குக்கு சனிக்கிழமை அப்படியே வந்துட்டும் போயிட்டேன் இப்படி தான் இருக்கிறாங்களோட. இப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா அண்ணன் சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு யாராலையும் முடியாதுங்க. ரெண்டாவது என்ன சொல்லலாம்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே விலை போயிடுறாங்க. அவங்களோட கூட்டணி இவங்களோட கூட்டணி எத்தனையோ கட்சிகள் இருக்குதுங்க. எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அண்ணன் தனியாக நிற்கிறது தான் நம்மளுக்கு எல்லாமே பலம்ங்க. அண்ணனால் மட்டும்தான் நம்ம தமிழகத்தை காப்பாற்ற முடியுமே வழியே வேறு யாராலையும் முடியாதுங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்தாங்க. விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன், எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க. ஆனால் சீமானால் மட்டும்தான் மக்களையும் இந்த மண்ணையும் காப்பாற்ற முடியும், வேறு யாராலையும் முடியாதுங்க. நன்றி. இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு கூடிய கூட்டம் தான் அது. அந்த கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒன்று தான். இன்றைக்கி கூட இந்த மாநாட்டில் செந்தமிழன் சீமான் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இறந்து போனவர்கள் கண்ணீர் வணக்கத்தை செலுத்தியிருக்காரு. இது போல நிகழ்வு நடக்கவே கூடாது. காரணம் மக்கள் நல்லது கெட்டது எதுன்னு தெரியாமல் ஒரு நடிகரை காணக்கூடிய அதே திரை கவர்ச்சியிலேயே இருக்கிற அதுதான் அடிப்படை காரணமே அதாங்க.
ஒரு திரை கவர்ச்சி அந்த நோக்கத்தோடு போகிறதுனால தான் இங்கே போய் அடிபட்டு சாவலாம். இப்போ நாங்கள் இங்கே ஒரு கருத்தியில் ஒரு மாநாடு நடத்துகிறோம், மலைகளின் மாநாடு. இங்கே யாராவது செத்து வராங்களா? யாருன்னு சொல்ல. ஏன் இது வந்து கருத்தில் நடக்கிற நிகழ்வு. கருத்தியல் தான் மக்கள் பார்க்கணுமே ஒழிஞ்சு திரை கவர்ச்சி போனால் இதேமாரி விபத்து இப்போ இல்லை, இனி அப்பப்போ நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எத்தனையோ பேர் எம்ஜிஆரை பார்க்க போய் செத்தவனும் இருக்கான், சிவாஜி பார்க்க போய் செத்தவனும் இருக்கான். அதனால திரை கவர்ச்சிக்கு போனாலும் இப்படி தான். விட்டில் பூச்சை இருந்தால் அந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணோம், விளக்கில் போய் அடிபட்டு சாவும். அதே தான் உண்மை அதுதான். விஜய் அவர்கள் வந்து மற்ற கட்சிகளை குறை சொல்றாரு, ஆளுங்கட்சியை குறை சொல்றாரு. அப்படி இருக்க அவர் வந்து தன்னோட கட்சி தொண்டர்களை வந்து அரசியல் படுத்தலையோ? இல்லை அரசியல் படுத்தலையே, அதான உண்மை. அவர் என்ன சொல்றாரு, இப்படி ஆட்டுவார். என்ன சொல்றாரு, ஒங்காரி பானிபூரி பம்பாய் மாமி நீயா இந்த நகுமா அப்படிம்பாரு. ஆனால் விஷயம் என்ன, நம்ம எங்கள் அண்ணன் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, பழைய என்ன சொல்கிறது, சங்க இலக்கியங்களை படிச்சிருக்காரு. அகநானூறு புறநானூறு பதிற்றுப்பட்டு 11 நூல் கணக்கு எத்தனையோ இதை படிச்சிருக்காரு. அதை மேற்கோள் காட்டி நமக்கு சொல்கிறாருங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. இல்லை என்ன ரேட்டா என்ன டாட்டா என்ன போட்டா வரட்டோன்னா அப்படி தாங்க ஆகும். அதனால் வந்து அவரும் நாங்களும் அவருடைய ரசிகர்களை வந்து அரசியல் படத்தில் ரசிகராகவே வச்சுருக்காங்க. அதோடைய விளைவு தான் இந்த மரணங்கள், இந்த கொடூரமான நிகழ்வு இது. ஆமாம், துக்கம் விசாரிக்க போய் வேறு வழி கிடையாதுல்ல. அவர் ஒரு சிறந்த தலைவனுக்கு எடுத்துக்காட்டு தானுங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறது இல்லை, அதுதான் உண்மையான தலைவன், அதுதான் மக்களுக்கானவன். நன்றிங்க.